என் பையனுடைய வங்கி கணக்கு இங்கே சேலம் கோர்ட்டு பிரான்ச்சில் இருக்குது. ஸ்கூலுக்காக இதை நான் இங்கே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணேன். நேற்று பேங்க்லேருந்து மேனேஜர் ஃபோன் பண்ணார். இந்த மாதிரி உங்கள் வங்கி கணக்கு வந்து 2.5 லட்ச ரூபா உங்கள் வங்கி கணக்கு தவறுதலாக வந்திருக்கு, 2,50,000 ரூபா தவறுதலாக வந்திருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் சரிங்க சார், நான் அந்த கஸ்டமருடைய நம்பர் கேட்டேன், கொடுத்தாங்க. அப்புறம் அவங்கள்ட்ட பேசினேன். ஆமாம், இந்த மாதிரி நான் தான் எங்களுடைய ஸ்டாஃப் வந்து தவறுதலாக அமௌண்ட் 2,50,000 ரூபா போட்டாங்க, இது நீங்கள் எனக்கு திருப்பி வழங்குமாறு கேட்டாங்க. சரிங்க சார், ஓகே. நேற்று நான் 5:30 மணிக்கு பேசினேன். சரி சார், நான் காலையில் ஃபஸ்ட்டு வேலையா இப்போ பையன் கூட இன்றைக்கி எக்ஸாம், அதை கூட விட்டுட்டு நான் ஸ்கூலில் பர்மிஷன் வாங்கிட்டு இங்கே எக்ஸாம் பேங்க்கில் வந்து இந்த மாதிரி இந்த பணத்தை வந்து எனக்கு அமிச்சவங்களுடைய கரெக்டான அட்ரஸ் வெரிஃபிகேஷன் பண்ணி அவங்களுக்கு ரிட்டர்ன் அனுப்புமாதிரி பேங்க் இப்போ வந்திருக்கேன் சார். அடுத்தவங்க பொருளுக்கு காசுக்கு ஆசைப்படக்கூடாது. எங்கள் அப்பா அம்மாவும் எங்களுக்கு அப்படி தான் வளர்த்துறேன், என் பையனை நானும் அப்படி தான் வளர்த்துறேன். அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது. இவன் சொன்னவொடனே சொன்னான், அப்போ அவங்க கஸ்டமருக்கு திருப்பி அனுப்பி விட்டுலாம்ப்பா, அதனால இப்ப அனுப்ப வந்திருக்கோம் சார். என்னதான் 2.5 லட்சம் ரூபாய் என்றாலும் தன் உழைப்பால் கிடைக்காத பணம் தேவையில்லை, அடுத்தவர் காசுக்கு ஆசைப்படக்கூடாது என நேர்மைக்கு இலக்கணமாக பணத்தை திருப்பி அனுப்பிய தந்தையின் செயல் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.